ஹாய் மகளே, இந்த 2024ல நான் பார்த்த முதல் படம் ஃபலிமி. எஸ், இது ஒரு மலையாள படம். தமிழ்ல டப்பா இருக்குங்க. டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாவே காசிக்கு போகணும்னு ஆசைப்படுற ஒரு தாத்தா. அவர் தன் ஆசையை வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி என்னை கூட்டு போங்கன்னு சொன்னாலும் யாருமே கூட்டு போல. அதனால விரக்தியில அவரே கிளம்பி போலாம்னு சொல்லி ஒரு 2-3 அட்டெம்ப்ட் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த 2-3 வாட்டியுமே வீட்டில் இருக்கவங்கிட்டே மாட்டிக்கிறாரு. இந்த மீன் டைம் வீட்டில் பேரனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போன அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சில காரணத்தினால் நின்று போயிருது. இதனால மொத்த குடும்பமே விரக்தியில இருக்கிற நேரம் திடீர்னு பேரன் எழுந்து சொல்றான், இந்த குடும்பத்துல யார் ஆசைப்பட்டாலும் எதுவுமே நடக்கல, அட்லீஸ்ட் நான் இந்த தாத்தாவுடைய ஆசையாவது நிறைவேற்ற போறேன். ஸோ நானும் தாத்தாவும் காசிக்கு போறோம், நீங்களாம் வரீங்களான்னு கேட்குறான். ஸோ மொத்தமா கிளம்புன இந்த குடும்பம் காசிக்கு போனாங்களா, தாத்தாவுடைய ஆசையை நிறைவேற்றினாங்களா அப்படின்றதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த ஃபலிமி படத்துடைய பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த ஃபேமிலியோட கேரக்டரைசேஷன் தாங்க. 5 பேரும் யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுவே செம்ம ஃபன்னா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலிலேயே இந்த மாதிரிலாம் ஒரு ஆள் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கே ரிலேட் ஆகுற மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருந்ததுங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் செம கிரிப்பு, ஃபன்ஃபில்டா போயிட்டே இருந்ததுங்க. காசிக்கு போற ட்ரெயினை மிஸ் பண்ணியாச்சு, இனி பஸ்ல தான் போயாகணும் அப்படின்ற ஒரு நிலைமையும், எப்படியாச்சும் போற வர வண்டியில லிஃப்ட் கேட்டு போயிடலாம்னு சொல்லி தாத்தாவும் பேரனும் எடுக்கிற முடிவும், கிடைச்ச வண்டிக்குள்ள ஏறினதுமே அங்க நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையுமேனு நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள்ங்க. அதெல்லாத்தையும் நான் ரிவீல் பண்ணி ஸ்பாய்லர் ஆக்க விரும்பல. ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டர் வெறும் ஃபன்னுக்கு மட்டும் பெரிய ஸ்பேஸ் கொடுக்காம எமோஷன்ஸையும் அங்கங்க இன்செர்ட் பண்ணி நம்மள நல்லா ஃபீல் பண்ண வச்சிருந்தாரு. இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னாகும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குங்க. முக்கியமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்ல அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டியை ரொம்ப அழகா டெலிவர் பண்ணியிருப்பாரு டைரக்டர். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீக்கெண்ட் நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கணும்னா இந்த ஃபலிமி படம் நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிவ்யூவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Until then, bye from Vicky version 2.0.